Hi all, welcome to TNPSC Gurukul. ஸோ இன்னைக்கு தினமணியோட டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ்குள்ளே போகலாம். உடையார்பாளையத்தில் கண்டறியப்பட்ட 500 ஆண்டுகள் பழமையான அரிக்கண்டம் சிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெண்டு வேர்டு தெரிஞ்சுக்கணும். அரிக்கண்டம்னா என்ன, நவக்கண்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அரிக்கண்டம்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு மன்னனோ இல்லை படைத்தலைவனோ இப்போ வந்து போருக்கு போயிட்டு ஸோ போரில் வந்து வெற்றி பெற்றுட்டு திரும்ப வராங்க அப்படின்னா அவங்களோட தலையை வந்து வெற்றி பெற்றது நினைவா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்கன்னா அது வந்து அரிக்கண்டம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நவக்கண்டம் அப்படின்றது அவங்களோட பாடியை 9 துண்டா வந்து வெட்டி 9 இடத்துல வைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நவக்கண்டம். ஸோ இதுல நமக்கு உடையார்பாளையம்னு கொடுத்துருக்காங்க. இந்த உடையார்பாளையம் எங்க இருக்குன்னா அரியலூர்ல இருக்கு. ஸோ இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, வேற இதுல எதுவும் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் முறையாக மாநில அரசின் ஓடிடி தளம், சரிங்களா, ஓடிடி தளம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ இந்த ஓடிடி தளத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஸ்பேஸ் அப்படின்றது தான். ஸோ இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், சி ஸ்பேஸ், சரிங்களா. ஸோ இது எப்படி இருக்குன்னா சி முன்னாடி இருக்கு, பக்கத்தில் ஸ்பேஸ் அப்படின்றது இருக்கு, சரிங்களா. ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மீண்டும் அதிபராகும் ஜர்தாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெஃபாஸ் ஷெரீப் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. ஷெபாஸ், சரிங்களா, இங்கே எழுதுறேன். ஷெபாஸ் ஷெரீப் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட 14வது அதிபரா வந்து பாத்தீங்கன்னா விபிபி கட்சியோட ஆசிஃப் அலி ஜர்தாரி வந்து மீண்டும் பொறுப்பேற்கிறார். ஸோ இது ரெண்டுமே ரீசெண்டா வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டூ டேஸ் இல்லைனா 3 டேஸ்க்கு முன்னாடி இருக்கும். ஷெபாஸ் ஷெரீப் அவரை பத்தினது. அவர் வந்து பிஎம். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அதிபர். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல பிரான்ஸ் அரசியல் சாசனத்தில் கருக்கலைப்பு உரிமை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரான்சில் கருக்கலைப்பு செய்து கொள்றத வந்து பாத்தீங்கன்னா பெண்களின் அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அரசு வந்து ரிவியல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு கேஸ்ல, சரிங்களா, சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, ஸோ ஒரு லேடி இருந்தாங்க. ஸோ அந்த லேடியோட குழந்தை வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 26 வீக்ஸ்க்கு மேல போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, சரிங்களா. ஸோ இப்போ வந்து அவங்க எதனால வந்து அந்த குழந்தை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல இருந்தேன். ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் குழந்தைய வளர்க்குற அளவுக்கு என்னால் மென்டலாவோ இல்லை ஃபிசிக்கலாவோ நான் வந்து ஸ்டெடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தைய வந்து கலைக்கிறதுக்காக சொன்னாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டாக்டர் சஜஷன் போவாங்க, 3 டாக்டர் சஜஷன் போவாங்க. அதுக்கப்புறம் எய்ம்ஸோட ஹெட்லேருந்து ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸை வந்து அனலைஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபைனலாக அந்த லேடிக்கு வந்து என்ன ஜட்மெண்ட் போன வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ உனக்கு வந்து எப்படி வந்து ஒரு குழந்தைய அழிக்கிறதுக்கு, அதாவது கருவை கலைக்கிறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி அந்த குழந்தை மோர் தேன் 26 வீக்ஸ்க்கு மேலே வந்துருச்சு. ஸோ அதனால அந்த குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்றது அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து அதை வந்து இன்னும் லீகலைஸ் பண்ணலை, சரிங்களா. ஸோ அது போன ஜட்மெண்ட்ல வந்து இதை மட்டும் டிக்ளேர் மட்டும் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா. ஸோ அதனால வந்து நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருக்கலைப்பு உரிமை வந்து நம்ம பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து டாக்டர் சஜஷன் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எய்ம்ஸ் டாக்டர் வந்து ஒருத்தர் வந்து சஜஷன் கொடுத்து அந்த ரிப்போர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். ஸோ சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைய கலைக்கலாமா வேணாமா அப்படின்னு அந்த டெசிஷன் வந்து எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு. ஆனா பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கருக்கலைப்பு செய்யறது வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட அடிப்படை உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியாவுக்கும் பிரான்ஸ்க்கும் இருக்க டிஃபரன்சியேஷன். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்றது சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த லேடியோட கேஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மேபி வந்து கேட்கலாம். ஸோ பிரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் எந்த மாதிரி வந்து ஸோ அந்த அபார்ஷன் ரைட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத வச்சு கேட்கலாம். ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளோட இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா என்ன குழந்தை என்ன ஜெண்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரிவியல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுவும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எழுத்தாளர் பாமா அவர்களுக்கு முதல்வர் வாழ்த்து தெரிவிக்கிறார்.
ஏன் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்றது நமக்கு வந்து டவுட் வரும் இல்லையா? ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஔவையார் விருது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக அக்கறையோட வந்து செயல்படுறாங்களோ ஸோ அவங்களுக்காக வழங்கப்படுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஔவையார் விருது. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாமா எழுத்தாளர் பாமாவோட அனதர் நேம் கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களோட பேர் வந்து பார்க்கலாம். பாஸ்டினா சூசைராஜ் அப்படின்றது தான் அவங்களோட ஒரிஜினல் நேம். ஸோ இவங்க எழுத்தாளர் அப்படின்றனால புனைப்பெயர் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பாமா அப்படின்ற பெயர் இருக்கு. ஸோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ பாமா அவங்களுக்கு என்ன அவார்ட் கிடைச்சிருக்கு? ஔவையார் விருது. ஸோ எதுக்கு வந்து கொடுக்குறாங்க? சமூக சேவையை பாராட்டி தான் அவங்களுக்கு வந்து அந்த அவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாமா அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டினா சூசைராஜ் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து இன்னைக்கு நியூஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு. ஏன் வந்து இந்த உலகுக்காக இந்தியாவில் படைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நேற்று வந்து நமக்கு தெரியும். ஸோ இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. ஸோ மார்ச் 8 வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச மகளிர் தினம். 1975ல இருந்து நம்ம வந்து யூஎன்னால அடாப்ட் பண்ணப்பட்டு நம்ம அனுசரிக்கப்படுறோம் அந்த நாளை. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். இதுல வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது தேசிய படைப்பாளர்கள் விருது. இங்க பாத்தீங்கன்னா தேசிய படைப்பாளர்கள் விருது வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து என்னென்ன துறைகள் கொடுக்குறாங்க அப்படின்னா பசுமை வெற்றியாளர்கள், வேளாண் படைப்பாளிகள், சிறப்பாக கதை சொல்வோர், தூய்மை தூதர், அதாவது அம்பாசடர். சரிங்களா? ஸோ தூய்மை தூதர்னா கிளீனிங் அம்பாசடர். ஸோ அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, கல்வி, தொழில்நுட்பம், உணவு உட்பட 20 பிரிவுகளுக்கு கீழே சிறந்த படைப்பாளர்களுக்கு வந்து இந்த அவார்ட் வந்து வழங்கப்படுது. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நாட்டிலே முதல் முறையா தேசிய படைப்பாளர்கள் விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2024ல நடந்த விஷயம் தான். எங்க நடந்துச்சுன்னா டெல்லியில பாரத மண்டபத்துல இந்த அவார்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ இதுல நம்மளோட யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்ற நிறைய பேரும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பசுமை வெற்றியாளரா வந்து பாத்தீங்கன்னா பங்கதி பாண்டே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக கதை சொல்லும் பிரிவுக்கு கீழே கீர்த்திகா கோவிந்த் சுவாமி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலாச்சார தூதர் பிரிவுல மைதிலி தாக்கூர், அதுக்கப்புறம் தொழில்நுட்ப பிரிவுல கௌரவ் சௌத்ரி, சுற்றுலா இதுல வந்து பாத்தீங்கன்னா சுமியா ஜெயின். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ நாட்டிலேயே முதல் முறையா தேசிய படைப்பாளர்களுக்கு விருது வழங்கினது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2024. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல தொழில் முனைவோராகும் தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஸோ இந்த முக்கியமா இந்த கழிவுநீர் சாக்கடையிலாம் வந்து கிளீன் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்கள பத்தி தெரியணும். சரிங்களா? ஸோ அவங்களுக்காக ஒரு போர்ட்டல் இருக்கு. ஸோ அந்த போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மைல் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு ரோபோட், சப்போஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ஸோ இந்த கழிவு நீரை வந்து அகற்றுறது, மலம் வந்து சுத்தப்படுத்துது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேண்டு. சரிங்களா? ஸோ இந்தியாவில் வந்து பேண்டு. ஸோ இது வந்து எந்த ஒரு மனிதனும் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து உயிர் சேதம் நிறைய ஏற்படுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாமே தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்தியாலேயே, சரிங்களா, இந்தியாலே எந்த மாநிலம் வந்து இந்த மலம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கழிவுநீர் இதெல்லாம் வந்து அகற்றத்துக்காக ஒரு ரோபோட்டை வந்து உருவாக்குனாங்க. ஸோ அந்த ரோபோட்டை வந்து எந்த மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க அப்படின்னா கேரளா தான். ஸோ அந்த ரோபோட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்டிகூட். சரிங்களா? பண்டிகூட். பண்டிகூட் அப்படின்ற இந்த ரோபோட்டை தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம், இந்த கார்பரேஷன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்டிகூட் அப்படின்ற இந்த ரோபோவை ஸோ மலம் அள்ளுறதுக்காக இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை வந்து டிசைன் பண்ணி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். ஸோ இது வந்து நமக்கு தெரியணும். ஸோ இப்போ இங்க நியூஸ்குள்ள போகலாம். தொழில் முனைவோராகும் தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டிக் டேங்க்கு, செப்டிக் லாரி இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து கடன் உதவி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ஸ்கீமுக்கு கீழே இது கடன் உதவி எல்லாம் செஞ்சு தராங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% மானியமாக கொடுக்குறாங்க. அதாவது யாருக்குன்னா எஸ்சி அவங்களுக்கு. ஸோ மற்ற கேஸ்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து சப்சிடியாகவும் கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் VN சாமி. ஸோ இவர் வந்து எந்த வருஷத்துக்கான கலைஞர் எழுதுகோள் அவார்டு வாங்குறாருன்றது தெரியணும். ஸோ 2022க்கான கலைஞர் எழுதுகோள் அவார்டு வந்து வாங்குறாரு. ஸோ இந்த கலைஞர் எழுதுகோள் அவார்டு யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியணும். ஸோ இதுல வந்து நம்மளோட புத்தக எழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதாவது எழுத்தாளர், இதழாளர், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதிப்பாளர், பதிப்புரையாளர், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இதுல இருப்பாங்க. ஸோ அதுல இந்த கலைஞர் எழுதுகோள் அவார்ட் யாருக்கு போகுது, அதாவது அந்த புக்கு பப்ளிஷ் பண்றவங்களுக்கா, இல்ல வந்து யார் எழுதுறவங்களுக்கா, இல்ல இதழ் வெளியிடுறவங்களுக்கா அப்படின்றது தெரியணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதழியலாளர் பாத்துக்கோங்க, சிறந்த இதழியலாளருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவிஞர் எழுதுகோள் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா தினமணியோட முன்னாள் தலைமை நிருபர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பர்சன் தான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு புதிய செயலி அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அந்த இது ஃபர்ஸ்ட் அவர் வந்து அந்த கொள்கையை வந்து வெளியிட்டார் இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற இந்த அடிப்படையில் தான் எங்களோட கட்சி வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த ஆப்போட முன்னாடி இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தோழர்களாய் ஒன்றிணைவோம் அப்படின்ற இந்த வாசகம் வந்து இடம்பெறுது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ஸோ நம்மளோட இவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 944440 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. ஸோ இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்ம வந்து பண்ணோம்னா, ஸோ வாட்ஸ்அப் பண்ணும்போது நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம்க்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. ஸோ மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓட்டர் ஐடியோட நம்பர் வந்து கேட்குறாங்க. ஸோ ஓட்டர் ஐடியோட நம்பர் கொடுத்துட்டு நம்ம வந்து உள்ளே போயிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் அட்டையில வந்து நம்ம இடம்பெறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட இந்த தலைவர் வந்து விஜய் அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல நடமாடும் கட்டுப்பாட்டு மையம், இது வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து அங்க 4 நடமாடும் கட்டுப்பாட்டு மையங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து தெரியணும். GCC அப்படின்னு சொல்லுவோம், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். நெக்ஸ்ட் இந்த நியூஸ் மாநிலங்களவை உறுப்பினராக சுதாமூர்த்தி அவர்கள் வந்து நியமனம். ஸோ இது வந்து நமக்கு தெரியணும். சரிங்களா? யார் வந்து நியமனம் பண்ணியிருக்கா அப்படின்னு. ஸோ இதை வந்து இவங்களை நியமனம் பண்றது யாரு அப்படின்றது தெரியணும். சரிங்களா? அவரை மாநிலங்களவை உறுப்பினராக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நியமனம் செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி தனது எக்ஸ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, யார் வந்து இந்த மாநிலங்களவை உறுப்பினரை வந்து நியமிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். ஸோ நமக்கே தெரியும். ஸோ 12 நாமினேட்டட் மெம்பர்ஸை வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபால ஸோ இவங்க தான் வந்து பிரசிடென்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.